மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறதான மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியானது ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்பாக கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கான பதில் தான் 2000 வருஷமாக போயிட்டுருக்கு. அந்த அதிகாரம் முழுக்க அதை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், ஏன்னா இன்றைக்கி அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது, உலக பிரகாரமாக நிறைய நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பைபிளில் சொன்ன விஷயம் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வசனத்தை பார்க்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அதுக்கு பதிலாக இயேசு ஒன்று சொல்லுகிறார். 6வது வசனத்தை வாசியுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த வசனத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். குறிப்பாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த 7 அடையாளங்கள், 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அந்த அடையாளங்களில் மிக குறிப்பாக மிக முக்கியமாக 2வது அடையாளமாக இது சொல்லப்படுகிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எந்த யுத்தத்தை குறித்து சொல்லுகிறது, எதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு யுத்தத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அந்த யுத்தம் தான் நீங்கள் டெய்லி பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக வர தொடங்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த யுத்தத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதோடு கூட யுத்தங்களையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதுனால இன்னும் சில யுத்தங்கள், ஒரு 3 யுத்தங்களை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது ஏன் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோன்றதுக்காக காரணம் இருக்கிறது. அதனால தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக இந்த யுத்தங்கள் என்பது யாரை குறித்து, எந்த யுத்தங்களை குறித்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தமாக ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 38:8 வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அப்படின்னு நான் சொல்லும் போது திருப்பி அடுத்த பாதி அங்கேருந்து வாசிங்க. நெடுநாள் பாழாய் கிடந்து அதுலேருந்து வாசிங்க. நான் சொல்லும் போது இப்போ அந்த வசனம் சொல்லுது, நீ கடைசி வருஷங்களிலே வருவாய் அப்படின்னு. இந்த யுத்தம் யாருக்கு விரோதமாய் வரும்? ஒரு யுத்தம் வரப்போது ஒரு எதிரியை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ வருவே அப்படின்னு சொல்றார். ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு, கடைசி வருஷம் கடைசி நாட்களில் இந்த யுத்தம் நடக்கும். கடைசி வருஷம் கடைசி நாட்கள் என்பது எதை குறிக்கிறது, பொதுவாக எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் இருக்குது. எல்லா காலத்திலும் ஒரு கடைசி காலம் இருக்குது. உதாரணமாக ஆதாமிலிருந்து நோவா காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடைசி காலம் எதுனா ஜலப்பிரளயம். அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அப்போ அவர் என்ன பிரசங்கம், அவருடைய காலம் என்னவா இருக்கும், என்னவா பேசியிருப்பார்? உலகம் முடிவடைய போது, ஜலப்பிரளயம் வரப்போது, உலகம் அழிய போது, வாங்க அப்படிம்பார். அதான் அவங்களுக்கு கடைசி காலம். ஸோ அதே மாதிரி இப்போ எலியாலாம் இருக்கிறாரு, அல்லது யோவான் ஸ்நானகன் இருக்கிறாரு, வழியை ஆயத்தம் பண்ணுறவங்க. இவங்க 2 பேரும் ஒரே ஆவியுடையவர்கள், வழியை ஆயத்தம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க? மேசியா வரப்போறாரு, உலகம் முடிவடைய போது, அவர் ராஜ்யம் வரப்போது, இதான் கடைசி காலம். அதனால தான் எலிசா கேட்குறாரு, திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் வீடுகளையும் தோப்புகளையும் வாங்குவதற்கு இது காலமா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அவங்க அதை கடைசி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கடைசி காலம் என்று இருக்கிறது. ஒரு யுகம் முடிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கடைசி காலம் இருக்கிறது. நமக்கு கடைசி காலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு வந்து சபையை அழைத்து கொண்டு போவது, அதான் கடைசி காலம் என்று நான் பார்க்கணும். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அதான் கடைசி காலம். ஆனால் அந்த கடைசி காலத்துக்கான அடையாளம் என்ன, இது கடைசி காலங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய அடையாளம் இருக்குது. அதில் குறிப்பாக நேரடியான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வாசிங்க ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 3:5 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்ப திரும்பி தங்கள் சுயதேசத்துக்கு வராங்களோ அதான் என்ன நாட்கள்? கடைசி நாட்கள். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் என்ன செய்வாங்க? திரும்பி வருவாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருதல். இது 2022-21 காலங்களில் நடந்தது. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தங்கள் சுயதேசத்துக்கு திரும்பி வராங்க. எப்பத்துலேருந்து திரும்பி வராங்க? 1948 வராங்க. இன்னும் குறிப்பாக சொன்னால் 1918 வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறதான ஒரு நாடையோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயோ யூதர்களையோ இது உயர்த்துவதற்காக நான் சொல்லலை. அவர்கள் தான் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான அடையாளம். ஏதாவது இந்த யூதர்கள் என்னைக்கு தேசத்தை விட்டு போகிறாங்களோ அதிலிருந்து திரும்பி அவங்க எப்போ வர்றாங்களோ அதான் கடைசி காலம். கிபி 70 அவங்க தங்கள் தேசத்தை விட்டு போயிட்டாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது. 1850 வருஷம் அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அப்படியே போனவங்க தான்.
யோசித்து பாருங்க, ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மக்கள் 1850 வருஷம் இல்லைன்னா என்ன ஆகும்? தொலைஞ்சே போயிடும். இப்போ இந்தியாவிலேயே சில மொழிகள் வந்தபோது அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த மொழிகள் எல்லாம் அதை இப்போ வந்த மொழி அதை அழிச்சிருச்சான். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 400 வருஷத்துக்குள்ளேயே அந்த மொழி என்ன பண்ணிருச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த மொழி எல்லாத்தையும் அழிச்சிருச்சான். இப்போ இந்தியாவிலே பல மொழிகள் காணாமல் போயிடுச்சு. ஒரு 400 வருஷத்துக்குள்ளே அந்த மொழி காணும். ஆனால் 1850 வருஷமாக ஒரு மொழி இருக்குது, ஒரு இனம் இருக்குது, ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இவ்வளவும் இன்னும் லைவாக இருக்குது. அப்போது இதுதான் நமக்கு அடையாளம். தங்கள் சொந்த ஊருக்கு அவங்க திரும்பி வருகிறதை நீங்கள் எப்பொழுது பார்க்கிறீர்களோ, அதான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் தங்கள் சுய தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள். சரியாக கர்த்தர் சொன்னபடி. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கானானுக்கு ஒரு இடத்துலேருந்து வருவாங்க. முதல் தடவை வந்து ஆபிரகாம் வந்தார், நம்ம படிக்கிறோம், வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி மோசே தலைமையில் வந்தாங்க, நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் செருபாபேல் தலைமையில் வந்தாங்க, எஸ்ரா, நெகேமியா, இதெல்லாம் வராங்க, இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பைபிளில். ஆனால் நம்ம காலத்துலேயே அவங்க திரும்பி வராங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் தொகையில் 3% சொல்கிறாங்க. ஒரு கணக்குப்படி ஒரு 27 30 கோடி ஜனங்கள் மேலே இருப்பாங்க இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஒரு 6 லட்சம் புருஷர் திரும்பி வந்தாங்க. அதை நம்ம யாத்ராகமம்னு சொல்கிறோம், எக்ஸடஸ். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 70 வருஷத்தில் ஒரு 3 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ 3 4 கோடி பேர் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற 30 கோடி பேர் இருக்காங்க, மன்னிக்கணும். அப்போ சரியா எனக்கு அந்த கணக்கு 3% அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 24 கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு சரியான விளக்கம், அதாவது கரெக்ட் கணக்கு தெரியல, ஒரு 3%ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. ஒரு 6 லட்சம் புருஷர் வரும்போதே அவ்வளோ பெருசாக நம்ம சொல்கிறோமே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி நடக்குது. நிறைய நேரத்தில் நம்ம இந்த கடைசி காலத்தை பற்றி செய்திலாம் கொடுக்கும்போது ஒரு சிலருக்குலாம் இதேங்க கடைசி காலம்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. கடைசி காலம் வந்துருச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் எது வந்தாலும் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்குன்னா அது கடைசி காலம்தான். அந்த கடைசி காலத்தில் தான் அவன் வருவான், அது வரைக்கும் அவன் வரமாட்டான் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு 40 வருஷமாக இருக்கும், இப்போ ஊழியம் 50 வருஷமாக நடக்குது. ஒரு 60 70 வருஷம், மிஞ்சி போனால் 80 வருஷத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இஸ்ரவேல் தேசம் அப்படின்னா சாதாரணமாக இருக்குது. ஆனால் 1850 வருஷம் அவங்க இல்லை, என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்த 1850 வருஷம் உலகத்தில் ஓடி இருக்கு. நாம் அந்த கடைசி 1900 வருஷத்துக்கு மேலே வந்திருக்கிறோம். அப்படின்னா பாருங்க, அவங்க திரும்பி உயிரோட வந்து உலர்ந்த எலும்புகள் உயிரடைஞ்சு நிற்கும்னு சொல்லி எசேக்கியேல் 37 வாசிக்கிறோமே, அதே மாதிரி வந்து நின்றுட்டாங்க. ஸோ நமக்கு வேறு அடையாளமே தேவையில்லை, நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னபடி ஏசாயா 43 சொல்கிறார்ல, வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஜீவனோட நிறைவேறது. நாம் அதை இன்சிடென்ட், ஒரு சம்பவமாக பார்க்குறோம். ஆனால் பைபிளில் இதே நம்ம தீர்க்க தரிசனம் பார்க்குறோம். 430 வருஷம் கழிச்சு ஜனங்க கானானுக்கு வருவாங்கன்னு ஆபிரகாம்கிட்ட சொன்னார். சொன்னபோது அன்றைய தினமே அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் அப்படின்னு உடனே நம்ம எக்ஸோடஸ் யாத்ராகமம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம தியானிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்குது. நாம் அந்த காலத்து ஜனங்களாக இருக்கிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் நடந்திருக்கு. எனவே நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் என்ன இருக்குது, நிறைவேறி விட்டது. ஸோ இந்த கடைசி காலத்தில் அவங்க வந்த பிறகு நடக்க வேண்டிய யுத்தம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக முக்கியமாய் நடக்க வேண்டிய யுத்தங்கள் இருக்கு. நீங்க வாசிச்ச எசேக்கியேல் 38:8 இருக்கு இல்லையா, அது கடைசி நாட்களில் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க வரும்போது 2 முக்கியமான யுத்தம் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 யுத்தத்துக்கு காரணம், அந்த 2 யுத்தம் தான் இப்ப நடக்க போற யுத்தத்துக்கு பேஸ், அடிப்படை. அதனுடைய விளைவு தான் இப்போ வந்திருக்குது. ஸோ நீங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு சில காரியங்கள் புரியும். முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்கணும். முதலாவது ஒரு யுத்தம் நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னதான மிக முக்கியமான வார்த்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போ இந்த தீர்க்கதரிசனம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இது நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பால்ஃபர் டிக்ளரேஷன். அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உலக யுத்தம் நடந்துச்சு. கொஞ்சம் சம்பவங்கள்லாம் கேளுங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியணும். பைபிளில் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம படிக்கிறோம், எப்படி எப்படிலாம் செய்கிறாருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம காலத்துலேயும் செய்கிறாரு. நாம் அதை ஆண்டவர் செய்கிறதா பார்க்க மாட்டோம். இப்போ வந்து மோசையை போய் ஆடு மேய்க்க வச்சாரு, எகிப்துலேருந்து கொண்டு போனார், 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரு, திருப்பி எகிப்துக்கு கொண்டு வந்தார். இந்த காரியெல்லாம் சம்பவங்கள் படிக்கிறோம், இது பைபிளில் இருக்கு. அதே மாதிரி
நம்முடைய காலகட்டத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் அதை நம்ம சம்பவங்களாக பார்க்காம, பைபிள் கர்த்தர் சொன்னதாக பார்க்காம, ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்து விட்டுறோம். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் உலக யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் இங்கிலாந்து வல்லரசு நாடாக இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா மாதிரி அப்போ அவங்க தான். ஆனால் ஒரு இடத்துல அவங்க தோக்கிற நிலைமைக்கு வந்தாங்க. இப்போ ஈரான்ட்ட அமெரிக்கா தோக்கிற மாதிரி அவங்க தோக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூத விஞ்ஞானி சர் வைஸ்மேன் அப்படின்னு பேர், அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவருடைய ஆலோசனையின் பேரில் சில காரியங்களை அவங்க கண்டுபிடிச்சு யுத்தத்தில் ஜெயிச்சிடறாங்க. இங்கிலாந்து ஜெயிச்ச உடனே அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறாங்க. நாங்கள் உங்களை கனப்படுத்த விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, அப்போ அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சு முடிக்கும் போது இந்த பாலஸ்தீனா பகுதி அவங்க கைக்கு வந்துடுது. யார் கைக்கு? இங்கிலாந்துக்கு. அது வரைக்கும் துருக்கி கையில் தான் இருக்குது. ஸோ இவங்க கைக்கு வந்த உடனே, ஜெயிச்ச உடனே இவர் என்ன கேட்குறாரு, இந்த நாடு இப்போ உங்ககிட்ட இருக்கு, எங்கள் நாடு, அதில் நாங்கள் குடியேறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அது கொடுத்தா எங்களுக்கு போதும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவர் கேட்ட உடனே அப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் இங்கிலாந்துக்கு இவர் தான், பால்ஃபர். ஸோ இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு திருப்பி இஸ்ரேலர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு வரைவு போடுறாங்க, டிக்ளரேஷன் போடுறாங்க. ஆனால் யூதர்கள் எல்லாரும் வந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவர்கள் வரல. ஏன்னா அன்னைக்கு அமெரிக்காலாம் பெரிய நாடு கிடையாது. 1917 அமெரிக்கா 1930க்கு மேலே தான் வல்லரசு. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெருசு கிடையாது. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஐரோப்பாவில் இருக்கிறாங்க. ஐரோப்பாக்குள்ளே எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறாங்க. இந்தியா ஐரோப்பாக்குள்ளே இருக்கும் போது ஸோ இவங்க அந்தந்த நாட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுனால யாருமே திருப்பி இந்த தேசத்துக்கு வரல. ஏன்னா அந்த தேசம் பாலைவனமாக இருந்துச்சு, அவங்க வரல. இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசனம் நடக்கணும். ஏசாயா 43:5-7 என்ன செய்யணும், நடக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்யல, வரல. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆமோஸ் புஸ்தகத்தில் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் அதுவும் சொல்லி வச்சிருக்கிறார். அதை ஆண்டவர் நிறைவேற்றுறார். ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். இது ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கோதுமை மூட்டைகளை எப்படி ஒரு வண்டியில் ஏற்றுவாங்க. இன்னைக்கு நீங்கள் லாரியில் பார்த்துருப்பீங்க, ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் ஏற்றுவாங்க. அப்படியே ஒன்று மேலே வச்சு ஏற்றி நல்லா இருக்க கட்டி எப்படி கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நடந்துச்சுன்னா, ஆண்டவர் 1918 வர சொன்னார். இவங்க வரல. அவங்கவுங்க நாட்டில் எங்கெங்க இருந்தாங்களோ அங்கேயே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த நாடுகள் எல்லாம் யூதர்களுக்கு எதிரான ஆட்களை எழுப்புறாரு. ஜெர்மனியில் ஹிட்லர் வராரு, ரஷ்யாவில் ஒரு சர்வாதிகாரி ஸ்டாலின் வராரு, இந்த பக்கம் இட்டாலியில் முசோலினி வராரு. இப்படி யூத எதிர்ப்பு கொள்கை திடீர்னு அதிகரிக்குது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களை சுற்றிலும் தேசம் அமைதலாக இருக்கும். கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், அமைதலாக்கி வைப்பார். எப்போ நீங்கள் தேவனை விட்டு தூரம் போறீங்களோ அப்போ தேவன் உங்களை திருத்தறதுக்கு எதிரியின் கையில் பிடிச்சி கொடுப்பார். இது நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க நீங்கள் வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுக்க போய் பாருங்க. அவங்க எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருப்பாங்களோ கரெக்டாக இருக்கும் தேசம். ஆண்டவர்கிட்ட தூரம் போன உடனே கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு ஆளை வச்சு எச்சரிப்பு கொடுப்பாரு, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படிம்பாரு. கேட்டு மனம் திரும்பிட்டா ஓகே, மனம் திரும்பாட்டி என்ன பண்ணுவார், மீதியானவர்கள் கையில் பெலிஸ்தர் கையில் பிடிச்சி கொடுப்பாரு. அவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அடிப்பாங்க. போட்டு அடிக்கிற அடியில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் நோக்கி கதறுவாங்க, மனம் திரும்புவாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு ரட்சகனை எழுப்புவார். எப்தா, சிம்சோன், கிதியோன், பாராக் இப்படி எழுப்பு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலையாக்குவாங்க. கொஞ்ச நாள் ஒழுங்காக இருப்பாங்க. திருப்பி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, தூரம் போவாங்க. திருப்பி ஆண்டவர் எச்சரிப்பார், கேட்க மாட்டாங்க, யார்கிட்ட பிடிச்சி கொடுப்பாரு, அவன் அடிப்பான், திருப்பி அழுவாங்க. திருப்பி இது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வரிசையாக இருக்கும். இன்னார் கையில் இத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க, இவர் எழுப்பினார், விடுதலையாக்கினார், வரிசையாக இருக்கும். எதுக்கு சொல்கிற, ஆண்டவர் நம்முடைய தகப்பன். நம்ம அப்பா என்னைக்கும் ஒரு நாளும் விளையாட்டுக்கு கூட எதிரிகள் கையில் பிடிச்சி கொடுக்க மாட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்தாலும் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். ஏன் சோதிப்பார் தெரியுமா? கர்த்தர் சோதிக்கிறார்னா அவன் தன் சுய இச்சையின்படி சிக்குன்னு இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கிறான். நம்மளை திருத்தத்துக்கு தான் சோதிப்பார் ஒழிய சும்மா சோதிக்க மாட்டார் ஆண்டவர். சரி சும்மா தான் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பிடிச்சி கொடுப்பேன் இவனை அப்படின்னு கொடுக்கவே மாட்டார். ஏதோ குறை இருக்கும், அதை நமக்கு நிவர்த்தி பண்ண சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கேட்க மாட்டோம், நிவர்த்தி பண்றதை பிடிச்சி கொடுப்பாரு. பல நேரத்தில் அதான் நடக்கும். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னார், சுயதேசத்துக்கு வந்துருங்க, தேசத்தை கொடுத்தாச்சு. 1918 கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் இவங்க வரவே இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, சுத்தி எதிரியை எழுப்பி விட்டார். தேசத்தில் இருந்த அமைதி மொத்தம் போச்சு. இவன் நினச்சிக்கிட்டான், யூதன் நாம 1000 வருஷம் 2000 1500 800 வருஷமா யூரோப்பில் இருக்கிறோம், நாம ஜெர்மனியில் இருக்கிறோம், ரஷ்யாவில் இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், நம்ம தான் பேங்கிங், நம்ம கையில் தான் நாடு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் யாரும் நம்மளை அசைக்க முடியாது அப்படிமா. ஆண்டவர் நினைச்சாருன்னா 10 வருஷத்துல மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார்.
ஒரு நாட்டை துபாயை உருவாக்குறதுக்கு 50 வருஷம் ஆச்சு, 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரே மாசத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவனோடு நீங்கள் இருந்தால் தேவன் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துருவார். ஆனா வார்த்தைக்கு கீழ்படியில கர்த்தர் உங்களை அடிக்கலாம் மாட்டாரு, கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார், அவ்வளவுதான். பாதுகாப்பு இல்ல, பிசாசு உள்ள புந்து அடி நவுத்தி எடுத்துருவான். எப்பவுமே கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படியணும். ஒருவேளை அவர் சொல்லும் போது அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்மள கானானுக்கு போக சொல்றாரு, கானான் வனாந்தரமாச்சே, அங்க யார் இருப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை கர்த்தர் கானானுக்கு போக சொல்றாருன்னா உங்களுக்கு தேவையான மன்னாவையும் உங்களுக்கு தேவையான தண்ணியையும் உங்களுக்கு தேவையான மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் காடை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் போக சொல்லியிருப்பார். ஆண்டவர் உங்களை கை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற தேவனே கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், வனாந்தரத்துல ஒரு துஷ்ட மனுஷன் தண்ணிக்காக அழுத போது ஒரு இஸ்மவேலுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டாக்குவாரானால் தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எப்படி கைவிடுவார்? அல்லேலூயா. பல நேரங்களில் நீங்களும் நானும் தான் ஆண்டவரை விட அறிவாளி மாதிரி யோசிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு தான், சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்றாருங்க ஊழியத்துக்கு வர சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிமா. எதுக்கு ஜோம் பண்றீங்க? இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க ஜோம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. 30 வருஷமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, 40 வருஷமா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னத்துக்கு? இவங்களுக்கு பயம். ஏன்னா ஆண்டவர் கூப்பிட்றாரு, இப்போ 2 பிள்ளைங்க இருக்குது, ஊழியத்துக்கு வரோமே, யார் பாப்பா? ஒரு 6 லட்சம் புருஷர் மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகளை 40 வருஷம் கர்த்தர் போஷிப்பாரானால் உங்க 4 பேரை கர்த்தர் போஷிக்க மாட்டாரா? தேவனை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நான் சொல்லுவேன், தேவனை நம்பி கெட்டவன் ஒருவனும் இல்லை, தேவனை நம்பாம கெட்டவன் தான் இருக்காங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா சொல்லி செய்யுங்க, தைரியமா செய்யுங்க. எதை செய்ய சொன்னா தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் காட்டுக்கு போக சொல்றாரா போங்க, நான் ஒன்று விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. கர்த்தர் சொல்றாரா போங்க, வேலையை விட்டு வர சொன்னாரா வாங்க. வேலையை விட்டு வர சொன்னார்னா அவர் எல்லாம் ரெடி பண்ணி தான் வர சொல்லியிருப்பார். ஆண்டவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எரேமியா 2:2 ஒன்று சொல்லுவார் பாருங்க, வாசிங்க. எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும். எது இளவயது பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு நாள் கூப்பிடும் போது நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்தவர். அதைத்தான் ஆண்டவர் சொல்வார் வெளிப்படுத்தல் 2ல், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்படி அர்த்தம் என்ன? நீ நம்பி வந்தவாரு உன் வாலிப பிராயத்தில், படித்தாலும் படிக்கா விட்டாலும் கர்த்தர் சொல்லிட்டாரியா. உனக்கு என்னடா எதிர்காலம் இருக்கு? அடுத்த கேள்வி கேட்பாங்க எல்லாரும். இப்படி இயேசுநாதருக்கு பின்னாடி என்ன செய்ய போற? நாளைக்கு எவன் உனக்கு பொண்ணு கொடுப்பான், எவன் உனக்கு மாப்பிள்ளை கொடுப்பான், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இவ்வளோ கேள்வியை தாண்டி இல்லை இயேசுநாதர் சொன்னார் நான் போறேன், நடுத்தல் தான் நிற்க போறேன், பரவாயில்ல நான் போறேன் அப்படின்னு வந்த பாரு, அதை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவர். அன்னைக்கு நம்ம எப்படி வந்தோம் நமக்கு அதுவும் சொல்லுவேன், அதுவும் கிருபையே. ஆவியானவர் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கூட்டு வந்துட்டார் நம்மளையெல்லாம். நான் இதை சொல்றேன், ஐயாவை கேட்டீங்கன்னா சாட்சி அதை விட பயங்கரமா இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாரு, என்ன நோக்கம், எப்படி ஆண்டவர் கூப்பிட்டாரு, என்ன தைரியத்தில் இறங்கி கீழே வேலை பார்த்தாங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீ இந்த டே 1ல் நம்பின பாரு என்ன, அதை நான் நினைவு கூறுகிறேன், உன் இளவயது பக்தி. அதை தான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் நோக்கி காலை வைங்க, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவனே அல்ல. இன்னும் நான் ஒரு படி மேலே போய் சொல்றேன், ஒருவேளை சிலருக்குலாம் இந்த சந்தேகம் இருக்கும், அழைப்பு பெறாமல் வந்துட்டோமோ. சரி, நான் இப்படியே கேட்குறேன், அழைப்பு பெறாமல் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு, அறுப்புக்கு ஆட்களை அணுக்கும்படி யார் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள், பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, நீங்க வந்துட்டீங்க அதனால வேணான்றுவாரா? அவருக்கே ஆள் வேணுங்கிறாரு. அவர் கூப்பிட்டு வராதவங்களுக்கு மத்தியில் நீங்க வாலண்டியரா வந்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அதனால என்ன சொல்லுவாரு, நீ நான் கூப்பிடாம வந்த, ஏன் வந்த, நடுத்தர நில்லு, நாசமா போ அப்படின்னு சொல்ல போறாரு. ஏங்க, ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு தெரியாம திடீர்னு ஒருத்தர் வந்து தண்ணி கேட்கறாரு, கொடுக்க மாட்டோம் நம்ம. யாரு, உங்க குலம் என்ன, உங்கள் கோத்திரம் என்ன, உங்கள் மொழி என்ன, எந்த ஊருக்கு ஏதாவது கேட்கறோமா? தண்ணி கேட்டால் கொடுக்குறோம் தானே. அதே மாதிரி நாம அவர் கையை பிடிக்கணும்னு வந்துட்டோம்னா அதில் விட்டுருவாரா? அழைப்பு பெற்று வாங்கினா இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலருக்குலாம் சந்தேகம் இருக்கு, எனக்கு ஆண்டவர் கூப்பிட்டதுல அழைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, வந்துட்டீங்கல்ல, அவர் எப்படி கைவிடுவாரு? அதுவும் அவர் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாரு. சரி, அதெல்லாமே இருக்கட்டும், சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பி வந்த ஒருத்தனை எப்படி விடுவார் சொல்லுங்க? அதனால ஆண்டவர் சொன்னா தைரியமா செய்யுங்க. சொன்னது கர்த்தர், அவர் கூப்பிடுறாருன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிட்டுருப்பாரு. இந்த யூதர்களுக்கு மனம் இல்லை வர்றதுக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, கோதுமை கட்டை ஏத்துற மாதிரி உனக்கு ஏத்துறேன்னு சொல்லி எல்லா பக்கமும் எதிரியை அனுப்பிட்டாரு. இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது 1930களுக்கு மேலே திடீர்னு ஹிட்லர் எழுப்பி விட்டார்.
இவனுக்கு எங்கேருந்து தான் இந்த புத்தி வந்துச்சுன்னே தெரியாது. ஆக்சுவலாக 1920களில் ஹிட்லர் ரொம்ப நல்லவன், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவனை பற்றி அப்படி தான் இருக்கு பயோகிராஃபியில், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொடூர குணம் வந்துருச்சு. அதுவும் என்ன குணம் வந்துச்சுன்னா, யூதர்களை மேலே என்ன வந்துருச்சு, அவனுக்கு கோபம் வந்துருச்சு, யூதர்களை கொல்லணும் அப்படின்னு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான்னு இருக்குல்ல, அந்த மாதிரி திடீர்னு நான் எப்பவும் சொல்கிறேன், இவங்க ஒழுங்காக 1918 வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. திடீர்னு ஆண்டவர் இதயத்தை கடினப்படுத்தி விட்டார். அவன் பார்த்தான், இங்கே பாருங்க, ஒரு இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பாருங்க. ஒரு வண்டியில், ட்ரெயினில் அந்த காலத்தில் ஒரு 60-70 பேர் போக வேண்டியதான ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் 300 பேரை ஏற்றுவாங்க. 300 பேரை ஏற்றி கணவனும் மனைவியும் பிரிச்சுருவான், வேற ஒரு ஊருக்கு அனுப்பிடுவான், பிள்ளைகளை பிரிச்சுருவான். அவன் பண்ண கொடுமைலாம் இருக்கு, போய் பாருங்க, பிரிச்சுருவான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பேரை மாற்றி டைப் பண்ணி விட்டுருவான். அப்புறம் டைப் ரைட்டிங் தான், பேரை மாற்றி விட்டுருவான். அவங்க பேர் என்ன ஏதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. வேற ஊருக்கு போய் இந்த பேர் உள்ளவர் கேட்டால் அந்த பேரே இருக்காது லிஸ்ட்டில், அவனுக்கு பேரை மாற்றி விட்டுருவான். அந்த மாதிரி கொடுமை. அதில் அவன் பண்ண முதல் வேலை இது, ஏற்றி ஜனங்களை விடும்போது நசுங்கிய நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம், மூச்சு திணறி செத்து போயிட்டாங்களாம். இது ஆமோஸ் 2:13, 16 வாசிங்க பார்ப்போம். 16 ஆமோஸ் 2:16 வாசிங்க. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப்போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹிட்லர் பண்ண மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 60 லட்சம் யூதர்கள் அவர் கொலை பண்ணான். ஆனால் பண்ணும்போது அவன் பண்ண வேலை என்னன்னா, ஏங்க 60 லட்சம் பேரையும் எரிக்க போறீங்க, எதுக்கு துணியோடு எரிக்கிறீங்க? துணி வேஸ்ட் தானே, அது இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ் ஆகுமே, அதை நாம மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி கொன்ன அத்தனை பேரையும் நிர்வாணமாக தான் கொன்னாவன். இது ஹிட்லர் பண்ண மிக முக்கியமான வேலை. இது அப்போ உள்ள சம்பவம். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூத இராணுவ வீரர்கள். அந்த காலத்தில் பயங்கர பலவான்களாக இருந்தவங்க, அதாவது மைட்டிமென்ஸ், பணக்காரங்க, அந்த மாதிரி ஆட்கள். பிடிச்சி மொட்டையடிச்சு இவங்களுடைய இதான் அப்போ உள்ளது. வேதத்தில் சொன்ன ஆமோஸ் 2:16 அப்படியே 100% கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக நிறைவேறுச்சு. எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, புல்லு ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவனை ராஜாவாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில ராஜாவை உட்காந்துருக்கிறவனையும் புல்லுமையை வைக்க கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. இப்பவும் சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் தைரியமாய் செய்யுங்கள். ஏன்னா சொல்லுகிறது கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னபடி இப்போ இவங்க அடின்னு அடித்த பிறகுதான் இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நாம சொந்த தேசத்துக்கு போனாதான் நல்லது அப்படின்னு சொல்லி. இது 1936 நடக்கிற சம்பவம். 43 வரைக்கும் 2ஆம் உலக யுத்தம். யூதர்கள் 60 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அதுக்கு பிறகு போய் தங்களுக்கு கொடுத்த நாடு, 1918 கொடுத்த நாடை மீண்டும் உருவாக்கி 1948 அவர்கள் என்ன பண்ணாங்க, தனி நாடு. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. மத்திய 24:32-33 வாசிங்கன்னா, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அந்த தீர்க்க தரிசனம் அத்தி மரம்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வேதத்தில் 3 மரம் இருக்கும், ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி. அதில் அத்தி மரம் இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அத்தி மரம் துளிர்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசம் உருவாகும் போது இளங்கிளை தோன்றி, இளங்கிளைனா ஏசாயா 11:1 படி அதில் முதல் ராஜா வருகிறதை நீங்கள் பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபம். ஆண்டவர் சொன்னபடியே இஸ்ரவேல் தேசம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி உருவாச்சு. ஏசாயா 43 மத்திய 24 எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் தான் துல்லியமாய் நிறைவேறி விட்டது. ஆனால் இவங்க உருவாகிறத சுற்றி இருக்கிற 7 நாடுகள், அன்னைக்கு உள்ள லெபனான், ஈஜிப்டு, ஜோர்டான், இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இஸ்ரேல் தேசம் வரதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இங்கே பாலஸ்தீனர்கள் தான் இருக்கணும், இது அரபு தேசம், அரபியர்கள் தான் இருக்கணும், இந்த இஸ்ரேல்காரங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாடுகள் சேர்ந்து யுத்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சுதந்திரம் அடைஞ்சது 14, யுத்தம் 15, மறுநாள் ஒரே நாளில் யுத்தம் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன போட்டோல ஒருத்தர் தெரிகிறார் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? அவர் தான் டேவிட் பென்குரியன், இஸ்ரேலுடைய முதல் பிரதமர். அவர் என்ன பண்ணாரு, அன்னைக்குள்ள ரேடியோவில் பேசினார். என்ன சொன்னார்னா, நாம ஒரு 1918 48 வரைக்கும் 30 வருஷமா இங்கே அரபியர்களும் யூதர்களும் சகோதரர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த யுத்தம் ஒன்று வருது, 7 நாடுகள் வராங்க. ஸோ இந்த யுத்தத்தை உள்ள இருக்கிற நாம சேர்ந்து சந்திப்போம், பாலஸ்தீனர்களும் யூதர்களும் சேர்ந்து சந்திப்போம். யுத்தம் முடிஞ்ச பிறகு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா பேசி தீர்த்துக்கலாம், இப்போ நம்ம சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 7 நாடுகள் என்ன சொல்லுச்சு,
உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் மத ரீதியாக எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் யுத்தம் பண்ணால் உங்களை சாகடிக்க வேண்டி வரும். நீங்கள் யாராவது என்ன பண்ணுவீங்க? குண்டுல சாவீங்க. அதனால் நாங்கள் உங்களை சாகடிக்க விரும்பலை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் வெளியே வந்துருங்க, எல்லைகளை விட்டு. யுத்தம் 1 நாள் 2 நாளில் முடிஞ்சிடும். ஏன்னா இஸ்ரவேல் உருவாகி எவ்வளோ நாள் ஆகுது? 1 நாள் தான் ஆகுது. குழந்தை, 1 நாள் குழந்தை. ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுவோம், 7 நாடுகளும் பெரிய நாடுகள், முதல் உலகத்தான் 2ஆம் உலகத்தெல்லாம் பார்த்தவங்க, அவங்க சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், 2 நாளில் இந்த யுத்தத்தை முடிச்சிருவோம், திருப்பி நாட்டை பழையபடி உங்ககிட்டே கொடுத்துட்றோம், யூதர்களை அழிச்சிருவோம் அப்படின்னு. உடனே இந்த உள்ள இருந்த பாலஸ்தீனர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. இவன் யூதன் கிட்டத்தட்ட 1 நாள் குழந்தை, ஆனால் அவங்க 7 பெரிய நாட்டு ஜெயின்ஸ் சண்டை போட போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க இந்த 7 நாட்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியே போனாங்க. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சது. அதான் இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 மே மாதம் 15ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 7 நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி அவங்கள அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அப்படி அவங்களால முடியலை. யுத்தம் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 2 வருஷம் போச்சு. 1950 வரைக்கும் யுத்தம் போச்சு. இந்த 2 வருஷத்தில் யூதர்களை ஜெயிக்க அவர்களால் முடியவே இல்லை. யூதர்கள் பார்க்கறதுக்கு தான் சின்ன நாடு, ஒரு குட்டி நாடு, 1 நாள் உருவான நாடு, ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. யுத்தம் பெருசாக நடந்துச்சு. ஆனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூதர்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணம் யூதர்கள் அல்ல. ஏன்னா அவங்க உருவாகி 1 நாள் தான் ஆச்சு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவங்க சின்ன நாடு, தேவன் பெரியவர். அன்னைக்கு கோலியாத்தை எப்படி தாவீது ஜெயிச்சாரோ அதே மாதிரி சின்ன இஸ்ரவேல் தேசம் 7 பெரிய நாடை ஜெயிச்சிச்சு. கடைசியா எல்லாரும் 7 வழியாக வந்தவங்க 7 பக்கம் போயிட்டாங்க. இஸ்ரவேல் வென்று விட்டது. ஆனால் அந்த யுத்தம் முடியும் போது இஸ்ரவேலுடைய பிரதமர் சொன்னார், வெளியே போன ஒரு பாலஸ்தீனையும் உள்ள விடாதீங்க, அவங்களாம் ஆபத்தில் நம்மளை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க, அதனால உள்ள விடாதீங்கன்னு சொல்லி எல்லா எல்லைகளையும் மூடிட்டார். உள்ள போனவங்க வெளியே போனவங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு. அவர் இப்படி வெளியே நின்னாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள். அன்னையிலிருந்து ஒரு 70 வருஷமா அவங்க என்னவா இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு வெளியே அகதிகளாக இருக்கிறாங்க. இந்த வர சொன்னாங்க இல்லையா நாடுகள், இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனியாக எதுவும் செய்யாமல் இஸ்ரவேலுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக நீங்கள் இப்படியே இருந்தால் தான் சண்டை போட்டு நாட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமாக அவங்கள கிளர்ச்சி பண்ண வச்சுட்டாங்க. ஸோ 70-75 வருஷமா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒன்று போகுது இல்லை. நீங்கள் பேப்பரில் கேட்பீங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு. அதுக்கு இதான் காரணம். கிட்டத்தட்ட 70 வருஷமா நடக்குது. சில நேரங்களில் நீங்கள் டிவி பார்க்கும்போது, பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாததுனால நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, ஏங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை போட்டு இந்த அடி அடிக்குது அப்படின்லாம் கேட்பீங்கல்ல. உங்களுக்கே தோணும் தானே. இது இன்னைக்கு நேற்று சம்பவம் அல்ல, ஏறக்குறைய 78 வருஷ சம்பவம். 1948 நடக்குது. அன்னைக்கு உள்ளதுலேருந்து பார்க்கணும். அதனால தான் நான் எப்போ சொல்லுவேன், நாம இன்னைக்கு வச்சு டிசைட் பண்ணுவோம். நமக்கு தெரியாத சரித்திரம் ஒன்று இருக்கு, இன்னும் ஒன்று இருக்கு, ஆண்டவருக்கு தெரிஞ்ச சரித்திரம் ஒன்று இருக்கு. அது கிட்டத்தட்ட 4000 வருஷம் சரித்திரம் இருக்கும், ஆபிரகாம் காலத்துலேருந்து இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. நாம இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஏன் இன்னைக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் 70-80 வருஷத்துக்கு வரைய காரியங்கள்லாம் என்ன செய்து நடந்துட்டே இருக்குது. ஸோ முதல் யுத்தம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி 15ஆம் தேதி ஆரம்பித்து 2 வருஷம் போய் யுத்தம் நடந்தது. முதல் யுத்தத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ 2வது மிக முக்கியமான யுத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க, ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல் உளப்பட்டு, எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். இந்த வசனம் எரேமியா 26:18 இருக்கு, மீகா 3:12 இருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக எருசலேமை பற்றினதான விஷயம். நாடு இவங்க கைக்கு வந்துருச்சு, கர்த்தர் சொன்னபடி கூட்டி சேர்த்துட்டார். ஆனால் இவங்க கைக்கு எருசலேம் வரல. ஏன் எருசலேம் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உலக பிரகாரமான காரணம் ஐநா சபை சொல்லிடுச்சு, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், உங்கள் கைக்கு தரவே மாட்டோம், நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுவீங்க, அடிச்சுப்பீங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐநா சபைகள்லாம் கணக்கு இல்லை. கர்த்தர் என்னைக்கு தராரோ அது அன்றைக்கி தான் கைக்கு வரும். கர்த்தர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. கர்த்தர் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டார்னா அதை யாராலையும் கொடுக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் இவங்க கைக்கு ஏன் வரல அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார் எருசலேம் மண்மேடுகளாக்கி போகும். இது 1950 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எருசலேமுடைய நிலைமை. முழுவதும் மண்மேடு, ஒரு மரம் கூட கிடையாதாமா, முழுவதுமாக அப்படி ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அப்புறம் வீட்டில் போய் படிங்க, எரேமியா 26 போய் படிங்க. ஆண்டவர் சொல்லுவார், தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செய்த காரியம். யாரு? இஸ்ரவேலர்கள்.
ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க பண்ண காரியங்களில் ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. எரேமியா போய் சொன்னா எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டான். யார் சொன்னாலும் போட்டு அடிப்பான். உடனே ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு. கடைசியாக சொன்னார், எருசலேம் மண்மேடுகளாகி போகும். சொன்னபடியே எருசலேம் மண்மேடு ஆயிடுச்சு. ஆண்டவர் கைவிட்டார். அதாவது சாலமோன் காலத்தில் எருசலேமுடைய அழகை பார்க்கறதுக்கு யார் வந்தாங்களா? ராஜஸ்திரி வந்தாங்களா, ஷேபாதாஸ் ராஜஸ்திரி. ஆனால் அவ்வளோ அழகான பட்டணம் கர்த்தருக்கு விரோதமாக போய் கர்த்தர் கைவிட்டார்னா அதே பட்டணம் என்னவாய் மாறும்? மண்மேடுகளாகி போகும். சில நேரங்களில் நமக்கு காரணம் தெரியாது, ஏன் இப்படி நடக்குதுன்னு. பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். எருசலேமுக்கே இதான் நிலைமைனா மற்ற பட்டணங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். சொன்னபடி எருசலேம் மண்மேடாகி போயிடுச்சு. ஆனால் அதே ஆண்டவர் சொல்றாரு, நான் திருப்பி அவர்களை என்ன பண்ணுவேன்? கட்டுவேன், உருவாக்குவேன், அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன்றார். வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டலுக்கும் உள்ள எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இது சகரியா 12:6 அவங்க வாசிக்கிறது. ஒருவேளை கையில் பைபிள் வச்சிருக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்து ஹிஸ்ட்ரி அது உள்ளே இருக்குது. அதில் நாம் வரோம், நம்ம காலகட்டமும் அதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கவனிங்க, எருசலேம் மண்மேடாகி போகும், கர்த்தர் சொன்னபடி ஆயிடுச்சு. ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறாரு, திருப்பி எருசலேமை நான் என்ன செய்வேன்? கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிறார். அதே ஸ்தானத்தில் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன் அப்படின்னார். இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 6 நாள் யுத்தம்னு ஒன்று தொடங்குச்சு. இது எதுக்கான யுத்தம்னா, எருசலேம் பட்டணத்துக்கான யுத்தம். 6 நாள் யுத்தம், ஓய்வு நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க, யாம் கிப்பர் வாரன்னு சொல்லுவாங்க. இந்த 6 நாள் யுத்தம் தொடங்கி இந்த யுத்தத்தில் 6 நாளில் முழு எருசலேமும் யூதர்கள் கைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அவங்களுக்கு தலைநகராக இருந்துச்சு. இப்போ 2018 வரைக்கும் அதான், இப்போவும் ஒரு வகையில் அதான் சொல்லுவாங்க. ஆனால் இதான் யூதர்கள் அஃபீஷியலாக உள்ளே நுழையிறாங்க. உள்ளுக்குள்ளே அவங்க நுழையிறது இதான் ஃபஸ்ட்டு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, 1900 வருஷம் கழிச்சு, கிபி 70 தீர்த்து ராயினால் விரட்டப்பட்டாங்க. 1967 உள்ளே வராங்க. ஆண்டவர் சொன்னபடியே திருப்பி சகரியா 12:6 சொன்னபடி எருசலேம் மீண்டுமாக வந்துச்சு. இது ஒரு பெரிய அற்புதம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டுடைய தலைநகரம், அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு இப்போ வேணால் தலைநகராக எது வேணா இருக்கட்டும், ஆனால் நித்திய தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் தான். கர்த்தர் எருசலேம் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்களுக்கு தலைநகராக மாற்றி வச்சிருக்கிறாரு. இப்போ இல்லை, தாவீது காலத்துலேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்து, நான் பின்னாடி உங்களுக்கு வசனம் சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து எருசலேம் ஆண்டவர் சொல்கிறார், திருப்பி எருசலேம் வரும், அதே ஸ்தானத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னார். சரியா 6 நாள் யுத்தத்தில், இந்த யுத்தம் முடிவில் எருசலேம் அவன் கைக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னபடி குடியேற்றப்பட்டிருக்கும். இங்கே பாருங்க, எருசலேம் என்னவா மாறிடுச்சு? குடியேறியாச்சு, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த சகரியா 12:6 கடைசி வசனம், கடைசி லைன் என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்ற. எருசலேமிலே அது என்ன ஸ்தானம்? அதே இடத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அதே ஸ்தானம் அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் வேணால் என்னென்ன உறவுகளில் இருப்போம், ஆனால் நம்ம எல்லாருக்கும் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, மேனேஜர், இந்த மாதிரி ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த மாதிரி எருசலேம் தேவனை பொறுத்த வரைக்கும் தலைநகரம். இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்கணும்? தலைநகராக இருக்கணும். 1967 பிடிச்சாச்சு, அவங்க கைக்கு வந்துடுச்சு. ஆனால் தலைநகராக அவங்க மாற்றலை. திருப்பியும் சொல்கிறேன், அவங்க மாற்றலை இல்லை, கர்த்தருடைய நேரம் என்ன செய்யலை? வரல, காட்ஸ் டைம் வரல. அதனால் அது அப்படியே இருந்துச்சு. கர்த்தருடைய நேரம் வரும்போது திருப்பி அது என்னவாய் மாறும்? தலைநகராய் மாறும். இந்த ஊழியத்தை நாங்கள் 2004 செய்யும்போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிகிட்டே இருப்பார். எருசலேம் தலைநகராக நீ பார்ப்ப, அதான் உனக்கு கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். நாங்கள் 2008 பிரசங்கத்தில் சொல்லிட்டே இருப்போம், ஒரு நாள் எருசலேம் தலைநகராக மாறும், இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறும். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எருசலேம் மாறவே மாறாது, ஏன்னா ஐநா சபை அதை பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு, அதில் கை வச்சா பெரிய பிரச்சனையாயிரும். அது உண்மைதான், அவங்க சொன்னது உண்மைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக எருசலேம் தலைநகராக என்ன செய்யும்? மாறும் அப்படின்னு. அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2018 ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக ஜெயிக்கிறார். அமெரிக்க அதிபராக அவர் ஜெயிக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ட்ரம்ப் அரசியல்வாதி கிடையாது, அவருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, நான் ஜனாதிபதிக்கு நிற்க போகிறேன் அப்படின்றார். முதல் தடவை யாருமே நம்பலை அவர் ஜெயிப்பார்னு.
நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அவருக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை கர்த்தர் போட்டார். அவர் என்ன பண்ணாரு, நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு சொன்னார். அவர் எதிர்த்து நின்ன ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஹிலாரி கிளின்டன். கிளின்டனுங்கிற ஜனாதிபதியோட மனைவி. அவங்க ஃபாரின் மினிஸ்டராக இருந்திருக்காங்க ஒபாமா பீரியட்ல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. கருத்து கணிப்புலாம் என்ன சொல்லிருச்சு, அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிருச்சு. நம்மளும் என்ன பண்ணிட்டோம், கருத்து கணிப்பை 100% நம்பிட்டோம். நான் சொல்றது அமெரிக்காவில், சரியா? அமெரிக்கா கருத்து கணிப்பு சொல்லிருச்சு ஹிலாரி கிளின்டன் தான் என்ன செய்ய போறாங்க, ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்மளும் நம்பிட்டோம் ஹிலாரி தான் வர போறாங்க அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா யாருக்கும் தெரியாம யார் வந்துட்டா, ட்ரம்ப் வந்துட்டார். எப்படி வந்தார், ஏன் வந்தார் தெரியாது. ட்ரம்ப்புக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு தெரியாது. ட்ரம்ப் அரசியல்வாதியா தெரியாது. ட்ரம்ப்புக்கு அரசியல் அனுபவம் இருக்கா தெரியாது. ஏன் வந்தார், வந்தார், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர். கர்த்தர் ஒரு ஆளை கொண்டு வராருன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. நமக்கு நிறைய சுய விருப்பு வெறுப்பு இருக்கு. இவர் வந்தால் நல்லா இருக்கும், அவர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் நமக்கு நிறையா இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் யாரை எந்த நாட்டுக்கு எப்போ ராஜாவாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா கர்த்தருடைய நேரம் நெருங்கிடுச்சு. கர்த்தர் என்ன செய்யணும், இஸ்ரவேலை தலைநகராக எருசலேமை கொண்டு வரணும். ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற வேற எந்த ஜனாதிபதியும் செய்ய மாட்டான். வேற யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அறிவாளி. என்ன அறிவாளின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு முடிவெடுப்பாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை கொண்டு வந்தோம்னா அரபு நாடெல்லாம் பக்கச்சுக்கோ. அரபு நாடோட ஆயில் வேலை நடக்குது, அதாவது வியாபாரம் நடக்குது. ஸோ அவங்கெல்லாம் ஆயில் நிறுத்திட்டாங்கன்னா நமக்கு நஷ்டம் வரும் இப்படின்னு ஜனாதிபதிலாம் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யோசிக்காம செய்கிற ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் யாராக இருக்குன்னா செஞ்சுட்டு யோசிக்கணும். அந்த மாதிரி ஆள் ஒருத்தர் வேணும். ஸோ அது யாராக இருக்கலான்னு பார்த்தா, ஆண்டவர் பார்த்தா இந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார், நேபுகாத்நேச்சார் இருதயத்தை மனித இருதயம் போல் மாற்றினார் அப்படிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு ஜனாதிபதி இருதயத்தை கொடுத்துட்டார். இவர் வந்து நின்றார், எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார். ஜெயிக்கும் போது வேற என்ன சொல்றாரு, ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதி நடக்காத வாக்குறுதி. ஆனால் நம்ம நம்பி என்ன செய்வோம், ஓட்டு போடுவோம்ல, இதெல்லாம் நடக்குமான்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல. அந்த மாதிரி ட்ரம்ப் சொன்ன உடனே நம்பிட்டாங்க. என்ன நம்பிட்டாங்கன்னா, நான் ஜெயிச்சு வந்தா எருசலேமை இஸ்ரவேலுக்கு என்னவா மாத்துவேன், தலைநகரா மாத்துவேன். அது எப்படி, நீங்க அமெரிக்க ஜனாதிபதி, எருசலேமை எப்படி தலைநகரா மாத்துறது, அது அவங்க நாட்டோடைய பிரச்சனை. அது ஐநா சபையில் போய் பர்மிஷன் வாங்கணும். இவ்வளோ இருக்கும்போது உலக எதிர்ப்புகள் வர்றதுக்கு எப்படி நீங்க ஆக்குவீங்கன்னு யாரும் ஒரு கேள்வியுமே கேட்கல. ஜெயிக்க வச்சிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் பார்த்தாரு, ஜெயிச்சு அங்கே நான் அமெரிக்காலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி கிடையாது. ஜெயிச்ச உடனே பதவியேற்பு விழாலாம் அங்கே நடக்காது. ஜெயிச்சு 2 மாதம் கழிச்சு தான் நடக்கும். 2017 நவம்பர் மாதம் ஜெயிச்சிட்டார். அவர் ஜெயிச்ச பிறகு அவரை கேட்குறாங்க, நீங்கள் அடுத்த மாதம் பதவியேற்க போகிறீங்க, இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேமை மாற்றுவேன்னு சொன்னீங்களே, உண்மைதானா, மாற்றிடுவீங்களா அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப போல்டா, நான் வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை செஞ்சிருவேன்ட்டார். இப்போ தான் சகரியா 12:3 நிறைவேறுது. எதுக்கு இது உங்களுக்கு சொன்னேன்னா, சகரியா 12:3 வாசிங்க. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். பாருங்க, ட்ரம்ப் சொன்னாரு எருசலேமை என்னவா மாத்த போறேன், தலைநகரா மாத்த போறேன். ட்ரம்ப் ரெகக்னைஸ் ஜெருசலேம் as இஸ்ரேல்ஸ் கேபிட்டல் சொன்னாரு. அவர் சொல்லி சொன்ன உடனே பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொண்டார்கள். எப்போ, 2017 5/12 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. அரப் நேஷன்ஸ் 22 நாடு இருக்கு அரேபியாவில், அவங்க 22 நாடு. யூரோப்பியன் யூனியன் அதில் ஒரு 28 நாடு இருக்கு. கிட்டத்தட்ட 50 நாடு ஒரே நாளில் அகைன்ஸ்ட், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ட்ரம்ப்க்கு அகைன்ஸ்ட், வான் ட்ரம்ப் அகைன்ஸ்ட் ரெகக்னைசிங் ஜெருசலேம் as இஸ்ரேல் கேபிட்டல், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் வந்தோன்னே என்ன பண்ணிடுவேன், தலைநகராக மாற்றிடுவேன் அப்படின்னு. உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி இருக்கணும். 15ஆம் தேதி போய் ஐநா சபையில் என்ன பண்ணிட்டாங்க, தலைநகராக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணாங்க, எருசலேம் தலைநகராக மாறாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐநா சபையில் மொத்தம் தேவை கிட்டத்தட்ட அவங்க 200 நாடுகள் இருக்குது, 185 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 128 நாடு இந்த தீர்மானம் எருசலேம் தீர்மானம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஆதரவாக போட்டாங்க. தலைநகராக மாறவே கூடாது அப்படின்னு போட்டாங்க. எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாடு தான். இவங்க தான் யார், இஸ்ரேலு, இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணாங்க, இல்லைங்க அது நாடு தலைநகராக இருக்கட்டும் அப்படின்னாங்க. இருக்கு பாருங்க, 128க்கு 9. ஸோ உலகத்தில் உள்ள 128 நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டுருச்சு. சகரியா 12:3 என்னவாயிருச்சு, 100% நிறைவேறிடுச்சு. ஆனால் 6வது வசனம் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இது எப்படி சாத்தியம், ஐநா சபையில் 128 நாடு சொல்லிடுச்சு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு,
நான் அதை திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்தது ஜனவரி 15. தீர்மானம் போட்டாச்சு, எருசலேம் தலைநகரா மாறாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஜனவரி 20 ட்ரம்ப் பதவி ஏற்றாரு. ஏற்ற உடனே அவர் ஒன்று சொன்னார். பதவியேற்ற உடனே ஒரு 5 ஜனாதிபதிகளுக்கு மட்டும் ஒரு பவர் உண்டு. அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், இங்கிலாந்து 5 பேருக்கு ஒரு பவர் உண்டு. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தர் ஒரு தீர்மானத்தை முடியாதுன்னா முடியாது தான். அந்த தீர்மானத்தை முடியாதுன்னா முடியாது தான். இந்த 5 பேருக்கு மட்டும் ஐநா சபையில் அப்படி ஒரு பதவி கொடுத்து பவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பவர் இப்போ யார்கிட்ட இருக்குது? ட்ரம்ப் கிட்ட இருக்கு. ட்ரம்ப் அது பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் நாட்டுக்கு யாராவது எதிராக ஒரு தீர்மானம் வந்து அதை பயன்படுத்துவாங்க. யூஸ்வலாக என்ன பண்ண மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் சொல்லிட்டாரு, வீட்டோ பவர் நான் பயன்படுத்த போறேன், இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ன பண்ண போறேன், பயன்படுத்த போறேன். 128 நாடு சொன்னது செல்லாது, இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் என்று சொல்லி 2018 அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சரியாக இஸ்ரேல் உருவாகி 70வது வருஷம். அல்லேலூயா. எருசலேம் அவங்க கைக்கு வந்து 50வது வருஷம். 50வது வருஷத்தில் கர்த்தர் தலைநகராக மாற்றினார். 50 வருஷங்கிறது பைபிளில் ஜூபிலியர், யூபிலி வருஷம் சொல்லுவாங்க. இது உங்களுடையதான ஜூபிலியர் இல்லை? அப்படின்னா 50வது வருஷம் தானே. உங்களையும் கர்த்தர் 50வது வருஷத்தில் என்ன செய்வார்? எருசலேமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வாதம். வேதம் சொல்லுதில்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் அப்படின்னார்ல. அந்த மாதிரி கர்த்தர் எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல இது முதல் கொண்டு உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருப்பார்னு சொல்லப்பட்டபடி 50வது வருஷத்தில் எருசலேமை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகரியா 12:6 முழு உலகமும் ஏத்து நின்னுச்சு. கர்த்தர் சொன்னபடியே ஒரே ஒரு மனுஷனை கொண்டு, நம்ம வேதத்தை பார்க்குறோம்ல, கிதியோன்ட்ட சொல்லுவார்ல, எதிரிகள் கடற்கரை மணலை போல மணலத்தனையாக இருந்தார்கள்னு இருக்கும். ஆனால் கிதியோன்ட்ட கேட்கும்போது 300 பேர் தான் இருப்பாங்க. ஆண்டவர் அதையே தாஸ்திம்பார். சரி இப்போ போகும்பார். ஆண்டவருக்கு எப்பவுமே என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, எதிரி பெரிய ஆளாக இருக்கணும், சின்ன பையனை வச்சு அவனை ஜெயிக்கணும். அப்போ தான் அவர் நாம மகிமைப்படும். அல்லேலூயா. இப்போவும் அதே தான் ஆண்டவர் செஞ்சார். 120 நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு அமெரிக்கா, ஒரு தீர்மானம். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சொன்னதே இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான். அந்த தேவன் தான் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகாது. கர்த்தர் சொன்னா அதை செய்வார். எதிர்த்து நிற்கிறவன் யாரு என்ன ஏது எதையுமே கவலைப்படாதீங்க, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. சொன்னது கர்த்தர். எதிர்த்து நிற்கிறவன், உலகத்தில் இருக்கிறவனில் முன்னில் இருக்கிறவர், எதிர்த்து நிற்கிற யார் வேணா இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்குல்ல, அது எல்லாத்த விட பெருசு. வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அது எல்லாத்த விட பெருசு. அவர் சொன்னபடி அப்படியே செய்வார். சில நேரத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு அப்படிதான் தெரியும். நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, உன்னுடைய சகோதரர்கள் உன்னை என்ன செய்வாங்க, பணிந்து கொள்வார்கள். மறுநாள் கிளம்பி யோசேப்பு போறாரு. யாரை? அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, உன் சகோதரர்களை போய் பாரு. அப்போ யோசேப்புக்கு இது எப்படி தோணும்? காட்ஸ் வில். கர்த்தர் வாசலை திறக்கிறாரு. அப்பா அண்ணன்களை போய் பார்க்க சொல்றாரு. நம்ம பார்க்க போறோம். அப்போ அத்தனை பேர் இப்போ நம்மளை என்ன பண்ண போறான்? வணங்க போறான் அப்படின்ட்டு சந்தோஷமா போனா, எவன் வணங்குவான்னு ஆண்டவர் சொன்னாரோ அவன் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அவன் தான் என்ன செய்யறான்? அடிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்ல, தூக்கி என்ன பண்ணிட்டான்? குழியில போட்டான். போட்டது மட்டும் இல்ல, திருப்பி தூக்கி என்ன பண்ணிட்டான்? இஸ்மவேல்கிட்ட வித்துட்டான். இப்போ இவர் எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்போ இந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நடக்குமா நடக்காதா? அவர் நடக்கிறது எங்க இருக்கிறாரு? எகிப்துல இருக்காரு. வணங்க வேண்டியவன் எங்க இருக்கா? கானான்ல, இஸ்ரவேல்ல இருக்கான். இது நடக்குமா? ஆனா யோசேப்புக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, எது வேணாலும் நடக்கட்டும், சொன்னது கர்த்தர், அந்த வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். வசனம் சொல்லுது வசனம் சொல்லுது, அவனை யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். வார்த்தையை கொடுத்தவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் பைபிளில் இருக்கு. இஸ்மவேல் துஷ்ட மனுஷன், அவன் சாக கிடப்பான். தண்ணி கொடுத்துருவார் ஆண்டவர். தண்ணி கொடுத்துட்டு விட்டுற மாட்டார் அவனை. நல்லா கெடிச்சு அந்த வசனம் சொல்லும். ஆதியாகமத்தில் 21 வசனம் சொல்லும், பிள்ளை வளரும் வரை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் துஷ்ட மனுஷன் தான். ஆனா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் இவனை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்கு அவன் வளருகிற வரைக்கும், பிள்ளை வளருகிற வரைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாரா? அப்படிதான் இருக்கு. அந்த வசனம் அப்படிதானே இருக்கு. வாசிங்க. தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். யோசிச்சு பாருங்க, செத்து போற நிலைமையில இருந்தான். அடுத்த நிமிஷம் அவன் சாவ போறான்.
ஆனா ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அந்த வாக்குத்தத்துக்காக கர்த்தர் என்ன பண்றாரு, அவனுக்கு தண்ணி கொடுத்தது மட்டும் இல்ல, அவன் வளர்ந்து வில்வதையில் பெரினாகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஒரு துஷ்ட மனுஷனுக்கே சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருப்பாரானால், அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பிள்ளைகளாக இருக்கிற உங்களோடும் என்னோடும் கர்த்தர் எப்படி இருப்பார்? நாம பல நேரத்தில் இந்த அவிசுவாசத்தினால தான் நாசமா போறோம். எப்ப நடக்குமா, சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குதே, ஆகாது, எப்படிங்க, சான்ஸே இல்லை. இன்னைக்கு சான்ஸ் இல்லை, சொன்னது கர்த்தர், சான்ஸ் இருக்கு. அது எப்படிங்க, அந்த ஆள் செத்துட்டாங்க, சான்ஸே இல்லை. 4 நாள் கழிச்சு உயிரோடு வர வச்ச ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை நடக்கும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் நல்லா புடிச்சுக்கோங்க. நான் எப்பவுமே ஒன்று காத்தே செய்வேன். பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும், எனக்கு வரும். வரும்போதுல ஒன்று மட்டும் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிடுவேன். வாங்கணும், அதை ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எனக்கு போதும், அதை வச்சுக்கிட்டே நான் ஓடிடுவேன். ஏன் தெரியுமா, அது ஒன்று போதும். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு 1900 வருஷம் கழிச்சு சகரியாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2018 100% கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அது ஏன் நிறைவேற்றுவார்னா நமக்கு நிறைவேற்றுவாரா மாட்டாரா? அல்லேலூயா. இனி அவிசுவாசப்படாதீங்க. அப்போ எனக்கு வாக்குத்தத்தம் என்னங்க? கலாத்தியர் வசனம் தெளிவாக சொல்லுது, எல்லா வாக்குத்தத்தங்களும், ஆபிரகாமின் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. அதனால நீங்கள் கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தங்களை தைரியமா பிடிங்க. அதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சொன்ன மாதிரியே கர்த்தர் எருசலேம் கொண்டு என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. இப்போ நாம அடுத்து நடக்க போற மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். சில விஷயம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல மிக முக்கியமாக 3வது யுத்தம், லாஸ்ட், அதை நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. எசேக்கியேல் 38:8 கடைசி நாட்களில் நீ வருவாயின்னு இருக்குது இல்லையா? என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசி நாட்கள் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த நெடுநாள் பாழாய் கிடந்து அப்படின்ற இடத்துல இருந்து வாசிங்க 38:8. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். முதல் யுத்தம் தேசத்துக்காக, நல்லா கவனிங்க. 1948 நடந்துச்சு, தேசம் கைக்கு வந்துடுச்சு. 2வது யுத்தம் தலைநகருக்காக, தலைநகரம் எருசலேம் அவங்க கைக்கு வந்துடுச்சு, இப்போ அவங்ககிட்ட தான் இருக்கு. 3வது யுத்தம் எதுக்காக? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன் 6 சுருடுகளால் திருப்பி ஒழுங்கா வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. எங்க வர பண்ணுவாரு? வசனம் தெளிவா சொல்லுது. 2 இடத்துல ஆண்டவர் சொல்வார், இந்த யுத்தம் எங்க வரும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வரும். இதுதான் 3வது யுத்தம். இந்த யுத்தம் எப்ப தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் தொடங்குச்சு. இதுக்கு பேர் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு பேர். இந்த யுத்தத்தினுடைய பின்னணி என்ன? இதான் நம்ம 2023 நம்ம காலத்தில் நடக்கிற யுத்தம். இதான் தொடங்கி போயிட்டே இருக்கு. இந்த யுத்தத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் இவங்க கைக்கு வந்துச்சு இல்லையா? வந்த உடனே இந்த பாலஸ்தீனர்கள் என்ன கேட்டாங்க, எருசலேமில் இந்த மலை, இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். இங்கே தான் முதல் தேவாலயம் 2வது தேவாலயம் இருந்துச்சு. அந்த முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டினாரு, நேபுகாத்நேச்சர் இடிச்சார். 2வது தேவாலயத்தை செருபாபேல் கட்டினாரு, தீத்துராயன் கிபி 70 இடிச்சார். ஸோ இங்கே இந்த இடத்துல 10ஆம் நூற்றாண்டில் அவங்களுடைய வழிபாடு தலம் கட்டப்பட்டது. இது ஒரு மலைக்கு மேலே இருக்குது. இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. ஸோ இது எங்ககிட்ட வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எருசலேமை 2ஆக பிரிங்க. எருசலேம் படத்தை என்ன பண்ணுங்க, அதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன் பேர். ஐநா சபையில் இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை. எருசலேமை 2ஆக பிரிங்க, ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி 2ஆக பிரிங்க. இந்த ஓல்டு சிட்டியில் தான் இது இருக்குது, இந்த மலை இருக்குது. இந்த ஓல்டு சிட்டியை பாலஸ்தீனர்கள் எங்கிட்ட கொடுத்துருங்க, நியூ சிட்டியை இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருங்க, டெல் அவிவ் அவங்களுக்கு தலைநகராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூதன் என்ன சொல்கிறான், எருசலேமை பிரிக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, இது மொத்தம் யாருக்கு? எனக்கு தான், நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாலஸ்தீனர் என்ன சொல்றானா, எனக்கு முழுசா வேணாம், என்ன கொடு, பாதியை கொடு அப்படிங்கிறான். யூதன் சொல்றான், ஒரு பிடி கூட தரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ கேட்கறதுக்கு இப்போ நமக்கு எப்படி இருக்குது? ஏங்க அவங்க என்ன கேட்டாங்க, உங்களை பாதி தானே கேட்குறாங்க,
கொடுத்துட வேண்டியதானே. பாதி கொடுத்தா என்னங்க பிரச்சனை இருக்கும்? நீ அவனை முழுசாக கூட கேட்கலையே. இப்படி தானே வரும் பார்க்கறதுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சரியா? பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பாருங்க, எங்களுக்கு வண்டி நிற்க வைக்க இடம் இல்லை, உங்களுக்கு 2 வண்டி நிற்கிற மாதிரி இடம் இருக்குது, நீங்கள் ஏன் ஒரு வண்டி நிற்கிற இடத்த எனக்கு கொடுக்கக்கூடாது? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் இஸ்ரவேல் மட்டும் எருசலேமே பாதி கொடுத்துடணும், நீங்கள் வண்டி நிற்கிற இடத்துல பார்த்து தர மாட்டீங்களா? உங்களுக்கு வந்தால் மட்டும் இது, அவனுக்கு வந்தால் கஷ்டமா? இது என்ன கதையாக இருக்குது? இப்போ அவங்க கேட்குறது அதான். அப்படி என்ன சொல்கிறீங்க? எருசலேம் யாருக்கு சொந்தம்? இப்போ வாசிங்க. இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் அவங்க சண்டை போடுவாங்க, என்ன அதெல்லாம் இருக்கட்டும். சில நேரத்தில் நீங்களே பல நேரத்தில் உண்மை தெரியாமல், சத்தியம் தெரியாமல், இன்னைக்கு கூட நிறைய பேர் யூடியூப்பில் போய் இஸ்ரவேலுக்கு அப்புறம் எருசலேமுக்கு விரோதமாக பேசுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா வேற. நீங்கள் சரித்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த எருசலேம் யாருக்கு சொந்தம்? முதல்ல பைபிள் எருசலேமில் எங்கே வருது வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 14, 18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேம்னா என்ன? சமாதானம். அந்த எருசலேம் தான் அங்கே இருக்கு. சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜான்னு அர்த்தம் ஆவிக்குரிய விதத்தில். சாலேம் என்கிற பட்டணத்தின் ராஜா. எருசலேம்னா சமாதானத்தின் பட்டணம் அப்படின்னு அர்த்தம். அந்த ராஜா ஆபிரகாம்கிட்ட வந்து அப்பமும் ரசமும் கொடுத்து என்ன போட்டார்? அக்ரிமெண்ட் போட்டார். எப்போ போட்டார்? ஆபிரகாம் அங்கே போகணும், கானானுக்கு போகும்போதே போட்டார். இப்போ அடுத்த கேள்வி, ஆபிரகாமுக்கிட்ட அக்ரிமெண்ட் தான் போட்டார், ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரா? எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா? அடுத்த கேள்வி வாசிங்க. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15 கடைசி வசனம் வாசிங்க. எமோரியரும், கடைசி வசனம் தானே வாசிக்கிறீங்க, வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆபிரகாம் சொல்றாரு. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதான இந்த பட்டணத்தை அப்படின்னு சொல்றாரு, இந்த தேசத்தை அப்படிங்கிறார். அதுல எருசலேம்ங்கிற வார்த்தை இருக்காது, இல்லை தானே? எருசலேம் வார்த்தை இருக்காது, ஆனா இருக்கு. வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தான். அப்ப எபூசுக்கு இன்னொரு பேர் என்னது? எருசலேம். இப்ப ஆபிரகாம்கிட்ட கொடுத்ததுல இருக்கா பாருங்க, பாருங்க என்ன பார்த்தா எப்படி? ஆதியாகமம் 15 கடைசி வசனம் வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதான பட்டம். அப்ப எபூஸ்னா என்ன அர்த்தம்? எருசலேம். அப்ப எருசலேம் என்னைக்கு யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அப்பவே ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தேன்ட்டாரு. ஆபிரகாம் கொடுத்தேன் இல்ல, ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்துட்டாரு. சரி, இப்ப அடுத்த கேள்வி. ஆபிரகாமுக்கு 3 சந்ததி இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு, இதெல்லாம் உங்க ரெஃபரன்ஸுக்கு தான் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க போய் ஐநா சபையில் பேச போறது இல்லை. ஆனா சில நேரத்தில் உங்களுக்கே சந்தேகம் வரும், ஏன் இப்படி என்ன நடக்குது? ஸோ வசனம் தெரியணும் உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்றேன். சரி, ஆபிரகாமுக்கு 3 சந்ததி இருந்துச்சு. ஒன்று இஸ்மவேல், இன்னொன்று ஈசாக்கு, இன்னொன்று கேத்தூரால் சந்ததின்னு ஒன்று இருந்துச்சு. மொத்தம் எத்தனை சந்ததி? 3. இதுல இந்த எருசலேம் யாருக்கு கைக்கு போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் 5லிருந்து வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக 26 வாசிக்கிறீங்க. 26:5 ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:5 பண்ணிக்கணும். 25 வாசிக்கணும். 5:6 வாசிக்கணும். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். வசனம் தெளிவா இருக்கு. அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அந்த நாட்டை விட்டே அனுப்பிட்டாரு. இஸ்மவேலை எகிப்துக்கு அனுப்பிட்டாரு. அவங்க போயிட்டாங்க வனாந்தரத்துக்கு, பேசபா வனாந்தரத்துக்கு. இவங்க கிளம்பி கீழ் தேசத்துக்கு போயிட்டாங்க. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தான். ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு. யாக்கோபுடைய 4வது பையன் தான் யூதா. யூதாவுடைய வம்சத்தில் தான் தாவீது எருசலேமில் 33 வருஷம் அரசாண்டார். சாலமோன் எருசலேமில் 40 வருஷம் அரசாண்டார். ரெகபியாம் எரபியாம்னு 2ஆ பிரியுது.
ரெகபியாம் எருசலேமிலே அரசாண்டார். ஸோ இயேசு வர வரைக்கும் எருசலேம் அவங்க கைக்கு தான் இருந்துச்சு. நடுவில் நேபுகாத்நேச்சர் வந்தார், பிடிச்சாரு, போனார், எல்லாம் நடந்துச்சு. ஆனால் எருசலேம் யாருக்கு இருக்கு? ஆதியிலிருந்து யார் கையில் தான் கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமும் அவன் சந்ததிக்கு தான் கொடுக்கப்பட்டது. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் பைபிள் கதை, பழைய கதை, நீங்கள் அதை ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாங்க சார், இன்னைக்கு உள்ளதான ப்ரெசன்ட் மேட்டருக்கு வாங்க, அதுவும் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா யுத்தம் 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி 5 நாள் யுத்தம் நடந்துச்சு, 6 நாள் யுத்தம். அந்த யுத்தத்தில் எருசலேம் யார்கிட்ட வந்துருச்சு? இப்போ என்ன, அதோடைய யுத்தத்தினுடையதான ஒரு சட்டம் இருக்குது. 1920 அங்கே சுவிட்சர்லாந்து தலைநகரம் ஜெனீவாவில் ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தின்படி ஒரு யுத்தம் முடியும் போது, 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு யுத்தம் முடியும் போது எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அந்த நாட்டுக்கு சொந்தம். இந்த யுத்தம் முடியும் போது எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கீங்களோ அது யாருக்கு சொந்தம்? அந்த முன்னேறி இருக்கிற நாட்டுக்கு சொந்தம். அப்படித்தான் பல நாடுகள் இன்னைக்கு தங்களுடைய எல்லைகளை வச்சிருக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் நடுவில் நடந்த யுத்தங்களில் அந்த கணக்கின்படி பார்த்தாலும் எருசலேம் முழுக்க யார் கையில் தான் இருக்குது? அந்த 6 நாள் யுத்தத்தில் எருசலேம் இஸ்ரவேல் கையில் தான் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு உள்ள யுத்த முறைப்படி பார்த்தாலும் பைபிள் முறைப்படி பார்த்தாலும் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு ஒரு கூட்டம் அதை பிரித்து கொடு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எருசலேம் ஒரு நாளும் பிரிக்கப்படாது. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும், 3 வாசி. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். இன்னைக்கு உள்ள இந்த தீர்மானத்தை அப்படியே அங்க ஆண்டவர் எழுதுறாரு. சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் கிளப்பர்னா அதை பேத்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் எருசலேமை 2ஆ பிரிக்க சொல்றான். பாதி எனக்கு பாதி உனக்கு. அதை கிளப்புகிற யாவரையும் சிதைக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எருசலேமை கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஸோ இந்த யுத்தம் எதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த மலை இது எங்களுக்கு கொடுங்க, இந்த மலையில் இருக்கிற வழிபாடுதெல்லாம் எங்களுது, ஸோ இதை பிரித்து 2ஆ கொடுத்துருங்க, இந்த மலை எங்கள் கையில் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டு எசேக்கியேல் 38:8 சொன்ன இந்த யுத்தம் தான் இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தில் இப்போ உள்ள நாடுகள் எல்லாம் அதில் இருக்குது, பைபிளில் இருக்குது. நான் ஒரு 2-3 நாடு மட்டும் சொல்கிறேன். முதலாவதாக எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? மேசேக், தூபால், மாகோகு, கோகு, இதெல்லாம் யாருன்னா இன்னைக்கு உள்ளதான நாடுகள் பேர் தான் அங்கே இருக்கு. ஆனால் அது என்னென்ன நாடுன்னு சொல்லிட்டா நீங்கள் அதை எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க தானே. அதனால முதல்ல நமக்கு தேவையான முக்கியமான நாடு மட்டும் 2 நாடு இருக்குது, அதை பார்த்துருவோம். எசேக்கியேல் 38 அந்த 5வது வசனம் வாசிங்க. அவர்களோடு கூட பெர்சியரும். பெர்சியா அப்படின்னு யார் தெரியுமா? ஈரான். இன்னைக்கு ஈரானுக்கு பேர் தான் என்னது? பெர்சியா. 1935 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்சியா தான். அதுக்கப்புறம் ஷா மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் அது என்னவா மாற்றப்பட்டது? ஈரானாக மாற்றப்பட்டது. ஸோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக யார் இருப்பா? ஈரான், பெர்சியா இருக்கும் அங்கே இருக்கா. இப்போ 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 இஸ்ரவேலுக்கும் யாருக்கு சண்டை நடக்குது? ஈரானுக்கும் தான் நடக்குது. இவங்களெல்லாம் தலைமையேற்று ஒரு ஆள் நடத்துவார். 38:7 வாசிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. யார சொல்றாரு இப்படி? இதை பத்தி யார சொல்றாருன்னா, எசேக்கியேல் 38:2 பாத்தீங்கல்ல, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. அந்த இடத்துல தமிழ்ல மட்டும் ஒரு வார்த்தை இல்லை, இங்கிலீஷ்ல மலையாளத்துல இடத்துல இருக்கு. அந்த ஆள் யாரு அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல அந்த ஆள் எங்கிருந்து வருவாருன்னு சொல்றேன். 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 சுருடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறங்கள். இந்த மேப் தெரியுதா உங்களுக்கு? அதில் பாருங்க, ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க, மேலே சிவப்பு கலர்ல போட்டிருக்கா. அந்த கீழே உள்ளது எருசலேம் டாட். அதுலேருந்து நேராக மேலே போகிறது மாஸ்கோ. ஒரே கோடு நேராக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா. அதான் மேசாக், மாஸ்கோ. அதுலேருந்து இன்னொரு பகுதி, ரஷ்யாவுடைய இன்னொரு பகுதி தான் திபிலிசின்னு சொல்லுவாங்க, துபால் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே தான் இருக்கு. இது 2த்துக்கும் தலைமையான அதிபதியாகிய அது யாரு? இந்த 2 பட்டணத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கிறது ரஷ்யா. ரஷ்யான்ற பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் மட்டும் இருக்காது. இங்கே பாருங்க, இங்கிலீஷில் மலையாளத்தில் எல்லாத்துலேயும் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். மலையாளத்தில் ரோஷே அப்படின்னு இருக்கும், இங்கிலீஷில் ரோஷ்னு இருக்கும். வடக்கு பக்கத்தில் இருந்து மேசேக் தூபாலுக்கு தலைமையான ரோஷ் அப்படின்னு இருக்கும். இந்த வசனம் கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக
கடைசி நாட்களில் வடக்கு பக்கத்துல இருந்து ஈரான் துணையோடு கூட ரோஷுங்கிறது எழும்பி வரும்னு இருக்கு. ஈரான் அவங்களோட இருக்கும், உன்னோடு கூட ஈரான் இருக்கும் அப்படின்னு 5 சொல்லு. இப்போ ஆண்டவர் சொன்னபடியே மலைக்காக சண்டை ஆரம்பிச்சிருச்சு. மலைக்காக சண்டை என்ன செஞ்சிருச்சு? ஆரம்பிச்சிருச்சு. வடக்கு பக்கத்தில் ரஷ்யா வரணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த யுத்தத்தில் ரஷ்யா நுழைஞ்சிருக்குது. ஈரானுக்கு ஆதரவாக யார் நுழைஞ்சிருக்கா? ரஷ்யா. ரஷ்யா சொல்லுது ஈரானோட எதிரிகள் எங்களுடைய எதிரிகள். இப்போ நான் சொல்றது போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு 10 நாளைக்குள்ள நடந்த சம்பவம். ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா என்ன பண்ணிடுச்சு? தன் நாட்டுக்கு வந்த ஒரு 40 இஸ்ரவேலர்களை நாட்டுக்குள்ளேயே விடாம திருப்பி அனுப்பிச்சிருச்சு. அனுப்பிச்சிட்டு சொல்லுது ஈரானுடையதான எதிரிகள் எங்களுடைய எதிரிகள், எங்க நாட்டுக்கு இஸ்ரவேலர்கள் வராதீங்கன்னு சொல்லுது. ஸோ யுத்தம், இந்த யுத்தம் இப்போ நீங்க பார்க்குற யுத்தம் முடிஞ்சிரும் நடந்துரும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது முடியாது. இந்த யுத்தம் தான் இப்போ போயிட்டு இருக்குது. இது இன்னும் பெரிய யுத்தமாக மாறும். ரஷ்யா குண்டு போட தொடங்கும். நீங்க பாப்பீங்க ரஷ்யா என்ன செய்யும்? இந்த யுத்தத்துல முன்னின்று நடத்தும். ரஷ்யா தலைமையில யுத்தம் நடக்கும். இதுல இன்னொரு மிக முக்கியமான நாடு உள்ள வரணும், வர வேண்டி இருக்குது. அதே எசேக்கியேல் 38:6 வாசிங்க பார்ப்போம். கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும். யார் அந்த தொகர்மா வம்சத்தார்? அதுக்கு பேர் தான் துருக்கி. வடக்கு பக்கத்தில் உள்ள வடபுறத்தில் உள்ள தொகர்மா வம்சத்தார். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே துருக்கி தெரியுது பாருங்க. துருக்கியை தாண்டி தான் மாஸ்கோவே போகும். நீங்க பார்க்குற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன கார்ட்லெஸ் மைக் தானே, கவனிங்க. இதில் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு மேலே துருக்கி இருக்கு. துருக்கிக்கு மேலே தான் அடுத்து நேராக உக்ரைன், அந்த உக்ரைன் பார்டரில் தான் மாஸ்கோ. அப்படியே எருசலேம்லேருந்து வடக்கு பக்கம் நேராக போட்டிங்கன்னா அது போய் நிற்கும். ஸோ இந்த தொகர்மா வம்சத்தார் துருக்கி அடுத்து உள்ளே வரும். நீங்கள் பார்ப்பீங்க துருக்கி சண்டையில் வந்து நிற்கும். துருக்கியோடு கூட இஸ்ரவேலுக்கு சண்டை நடக்கும். இவங்க எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வடக்கு பக்கத்தில் இறங்குவாங்க. அப்படி துருக்கி இறங்கும், லெபனான் இறங்குது, இப்போ ரஷ்யா உள்ளே வரும், அத்தனை பேரும் சண்டைக்கு வருவார்கள். இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற யுத்தம். இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இருக்கு இல்லையா? அதில் கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் வரும்னு இருக்கு இல்லையா? அந்த யுத்தம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் கணக்குக்கு யுத்தம் இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது 2023 அக்டோபர் 7. கணக்குப்படி இந்த அக்டோபர் வந்தால் 3 வருஷம் ஆகுது. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு எங்காவது அப்படியே நீங்கள் இந்த வசனத்தை வாருங்க. இப்போ நான் சொல்கிற அந்த வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இப்போ நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். சகரியா 12:6 திருப்பி வாசிங்க. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். யாருன்னு கேட்டீங்கன்னா அந்நாளில் எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பென்யமீன் நேதன்யாகு. இப்ப இருக்கிறவர் தான் அது. அவர் என்ன செய்வார்? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு, இதுல பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல வலதுபுறமும் இடதுபுறமாக 2023 ஆரம்பிச்சது யுத்தம். ஆரம்பிச்ச உடனே இதுல இருந்து வலதுபுறம் இந்த பக்கம் காசா பகுதி, இந்த புறம் ஈரான், இங்க இருக்கு பாருங்க, இது வரைக்கும். அப்புறம் அடுத்து இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். மேல இருக்கிற லெபனான், அங்க இருக்கிற சிரியா, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான எல்லாரையும் இப்ப துருக்கியோட சண்டை ஆரம்பிக்க போகுது. எல்லாரோடு கூட சண்டை போகுது. ஹவுதீஸ் கீழே இருக்குது பாருங்க, ஹவுதீஸ், ஏமன், எல்லாரோடையும் சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சகரியா 12:6 தான் இப்ப நடக்குது. இந்த யுத்தம் தான் வலதுபுறமும் இடதுபுறமாக பெருகி சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். சகரியா 12:6 படி இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தம் இன்னும் பெருசாக மாறும். திருப்பி சொல்றேன், யுத்தம் மிக பெருசாய் மாறும். இது இன்னைக்கு நாளைக்கு முடிவுக்கு வராது. அவங்க சொல்லுவாங்க சமாதானம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய யுத்தமாய் மாறும். இந்த யுத்தத்தில் இந்த பகுதி முழுக்க யுத்தக்களமாக மாற தொடங்கி விட்டது. சரி, ஆண்டவர் சொன்ன இந்த யுத்தம் இப்போ நடக்குது. இந்த யுத்தத்துடையதான விளைவு என்னவா இருக்கும் அதை பற்றிலாம் கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, அதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முக்கியமாக உங்களுக்கு 2-3 காரியங்களை சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. இப்போ இந்த யுத்தத்தின் முடியும் போது என்ன நடக்கும்ன்றதுல அப்புறம் பார்க்கலாம். இந்த யுத்தத்தின் முடிவு, இவங்க ஆரம்பிச்சது மலைக்காக தான் சண்டை ஆரம்பிச்சாங்க இல்லையா? மலைக்காக ஆரம்பிச்சாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த யுத்தத்தில் இந்த வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா, இந்த வழிபாட்டு தலத்தை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் அவங்க வேலை. யூதர்களுக்கு என்ன ஆகணும்? இந்த இடத்துலேருந்து வழிபாட்டு தலத்தை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதான் அவங்களுடைய நோக்கம். அல்லது அது கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். எதனால் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர்களுக்கு 3வது தேவாலயம் ஒன்று வரும், அதை அவங்க கட்டுவாங்க. 3வது தேவாலயம் ஒன்று கட்டுவாங்க. அது வசனத்தின்படி பைபிளில் இருக்குது. ஸோ அவங்க அந்த 3வது தேவாலயத்தை கட்டணும்னா இந்த இடத்துல என்ன வரணும்? இந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே 2
தேவாலயம் இருந்துச்சு. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது. மோரியா என்னும் மலை ஞாபகத்தில் இருக்கா? மோரியா மலை என்னது? ஆபிரகாம் ஈசாக்க பலிகொடு கொண்டு போனார்ல, ஆதியாகமம் 22 1, 2, 3 வசனம். அந்த மோரியா மலை தான் இது. நீங்க பார்க்கறது இதான் அந்த மோரியா மலை. மோரியா என்னும் மலையில் அதே இடத்துல தான் தாவீது காசு கொடுத்து மலையை வாங்குறாரு. இந்த இடத்துல தான் சாலமோன் என்ன பண்றாரு? தேவாலயத்தை கட்டினார். அதான் அந்த வசன ஆதாரம் 2 நாளாகமம் 3:1. ஸோ இந்த இடத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சார், எல்லாம் பண்ணார் பார்த்தோம்ல. இப்போ இந்த இடத்துல 3வது தேவாலயம் வரணும், இதே இடத்துக்கு வரணும். அது வரணும்னா இந்த இடத்துல இருக்கிற ஆலயம் என்ன ஆகணும்? வழிபடுதல் என்ன ஆகணும்? ரிமூவ் ஆகணும். ஆகுமானா கண்டிப்பாக ஆகும், ஆக்குவாங்க, இல்லை தானாக ஆகும். எப்படி? இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, பூமி எதிர்ச்சியில் இது விழுந்து என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறீங்கன்னா வாசிங்க எசேக்கியேல் 38:19வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. இப்போ இஸ்ரவேல் என்ன வரப்போகுது? பெரிய பூமி அதிர்ச்சி வரும். நீங்கள் பார்ப்பீர்கள், பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று இஸ்ரவேல் தேசத்தில் வரும். இப்போ இஸ்ரவேல் அரசாங்கமும் இப்போ சொல்லுது பூமி அதிர்ச்சிகள் இஸ்ரவேலில் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய பூமி அதிர்ச்சி வரும். அந்த அதிர்ச்சியில் இது விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லாவிட்டால் யுத்தத்தில் யாரோ ஒருத்தர் போடுறதான ஏவுகணைகள் இதை தாக்கும். வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போது ஈரான் யுத்தத்தில் நடக்கும்போது கரெக்டாக அந்த வழிபாடு தளத்துலேருந்து 700 மீட்டரில் ஒரு ஏவுகணை வந்து தாக்குச்சு. 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, 700 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அந்த காம்பவுண்டில் வந்து அடிச்சிச்சு. ஸோ அடித்த உடனே அங்கே அடிக்குது பாருங்கள், அது அடித்தோம். இது ஒரு 700 மீட்டர் மட்டும் முன்னாடி விழுந்திருந்தா இது விழுந்துடும். ஸோ இப்போது பக்கத்தில் வரைக்கும் வந்துடுச்சு ஏவுகணை தாக்குதல், பக்கம் வரைக்கும். ஸோ இந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் 21ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இதை எப்படி பார்க்கணும்னா, அவங்களுக்கு இது பரிசுத்த நகரம். யாருக்கு? எருசலேம் அவங்களுக்கு என்ன நகரம்? எப்படி சொல்றீங்க? 4ஆம் அதிகாரத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு இயேசுவை அந்த பரிசுத்த நகரத்தின் அப்படின்னு இருக்கு பாருங்க, வாசிங்க. 4ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தின் உப்பரைகளை கூட்டிட்டு பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல அதுக்கு முன்னாடி அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தின் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை. அந்த பரிசுத்த நகரம் தான் எருசலேம், அவங்களுக்கு ஹோலி சிட்டி. ஸோ இந்த ஹோலி சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த ஹோலி சிட்டியாக இருக்கணும்னா மற்ற மார்க்கத்தார் உள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம். இப்படி எல்லா மதக்காரங்களும் வச்சிருக்கிறாங்க. எல்லா மதக்காரங்களும் அவங்கவுங்களுக்குன்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? ஒரு ஹோலி சிட்டி வச்சிருக்காங்க. அந்த ஹோலி சிட்டிக்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தடை. அந்த மதக்காரங்க போகலாம், மற்றவங்க யாரும் போகக்கூடாது. அந்த மாதிரி யூதனும் என்ன சொல்கிறான்னா, எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது என்னவா இருந்துச்சு? ஹோலி சிட்டி, பரிசுத்த நகரமாக இருந்துச்சு. ஸோ இந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே யாரும் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ பரிசுத்த நகரத்தில் இருக்கணும்னா அவனுக்கு ஒரு தேவாலயம் இருக்கணும். ஸோ அங்கே தேவாலயத்தை வச்சுக்கிட்டு அது உள்ள யாருமே விடாதபடிக்கு அவன் என்ன பண்ணிடுவான்? டோட்டலாக கவர் பண்ணிடுவான். ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? அந்த வழிபாடு தலம் காரணமாக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணாதான் அது பரிசுத்த நகரமாக மாறும். ஸோ புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை. இப்போது இதை நாம் எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு அடையாளம். புறஜாதியாருக்கு இது அடையாளம். எங்கே இருக்குது? எருசலேமில் புறஜாதியாரோட பிரமாணம் உள்ளே இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணாதான் அவங்களுடைய தானே வரும். நம்ம காலம் முடிவடைய போது, புறஜாதி காலம் முடிவுக்கு வரப்போகுது, அவங்களோட நியாய பிரமாணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? சபை காலம் என்ன வாங்க போகுது? முடிவுக்கு வரப்போகுது. நியாயப்பிரமாண காலம் அவங்களுடைய 7 வருஷம் இருக்குது, அது வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை விழுகிறதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த வழிபாடுத்தல் அங்கே ரிமூவ் ஆகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாம் முடிஞ்சிருச்சு, மூட்டை முடிச்ச கட்டலாம் அப்படின்னு அர்த்தம். நாம் வருகையுடைய கடைசி செகண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வருகை வரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன எத்தனை காரியங்களும் அது எப்படிங்க அந்த இடத்துல வருகை வரும்ன்றது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாசிச்சது லூக்கா 21:24, 28 வாசிங்க பார்ப்போம்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கி கிட்டத்தட்ட நமக்கு 3 வருஷமாவது. இவைகள் சம்பவிக்க தொடங்கி 3 வருஷம் ஆச்சு. தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்க. அப்ப இது நடக்கும்போது உங்கள் மீட்பு சமீபம், தலைகளை உயர்த்துங்க. அதோட அர்த்தம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 6 முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது, வானத்தை அவர்கள் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தூதன் வந்து கேட்கிறான், கலிலேயரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். இதுக்கு பதில முன்னாடியே இயேசு சொல்லிட்டாரு, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஏன்னா இதோ மேகங்களுடனே அவர் வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் நாம் அவரை சந்திக்க போகிறோம். இது எப்ப நடக்கும்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. இப்ப சம்பவிக்க தொடங்கியாச்சு. சிலருக்குலாம் தோணும், இத்தனை வருஷம் நாங்கள் கேட்குறோம், இயேசு வரான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இப்போவும் தான் சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் கொஞ்சம் ஊழியத்தில் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க, அவங்களாம் நினச்சிக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்கிறாங்க, இயேசு வராருன்னு இப்போவும் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படிதான். 100 வருஷமா நோவா பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார், ஜலப்பிரளயம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பேழையும் கட்டி முடிக்கணும்ல, பேழையும் கட்டி முடிச்சு எல்லாம் உள்ளுக்குள்ளே ஜோடா வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி வைக்கணும். அதே நேரத்தில் சுவிசேஷமும் முடியணும். அப்போ இந்த 100 வருஷமா இருக்கிறவனுக்கு என்ன தோணும்? இந்த நோவாவுக்கு வேற வேலையே கிடையாது. எப்பா பாரு, ஜலப்பிரளயம் வரப்போகுது, சாவு போகிறோம், ஜலப்பிரளயம் வருது, சாவு போகிறோம், எல்லாம் பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லைன்னா ஒரு நாள் வந்துச்சு. நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். அவர்கள் நினைக்காத நாளிலே ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஆனால் பேழை கட்டப்பட்டு கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. மணவாளன் வருவார், கதவு அடைக்கப்படும். இப்போ நமக்கு என்ன தோணணும்? நான் சொல்லுவேன், எப்பவுமே அந்த தரிசனத்தில் இருக்கிறவன், அவரோட வருகைக்கு போகிறவன், கர்த்தரோட திட்டத்துக்குள் இருக்கிறவன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் காத்திருக்கிறதுல ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? சோர்ந்து போகவே மாட்டாங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லாமல் எல்லாரும் மனதிரும்ப வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ளவனா சோர்ந்து போட்டோம். நோவா காலத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு பேதுரு சொல்லுது. ஆனா நோவாவுக்கு சோர்வே வரல. நோவாவுக்கு ஒன்று தெரியும், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் அவர் சொன்ன நியாயத்தீர்ப்புகள் நடக்கும். நாம மட்டும் விசுவாசத்தோட காத்திருக்கணும். அதே போல நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ நாம அந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்களா இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான், வருவேன் என்று சொல்லுகிறவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தது முக்கியம் அல்ல, இப்ப காத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த லாஸ்ட் மினிட் நீங்கள் மணவாளனை பார்க்க புறப்பட்டது, தீவெட்டியை கொண்டு போனது எல்லாம் நல்லது. ஆனால் மணவாளன் வரும்போது தீவெட்டி எரிகிறதாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் மாற முடியும். உலகம் உங்களை பைத்தியம் என்று சொல்லும், உலகம் இந்த பிரசங்கத்தை பைத்தியம் என்று சொல்லும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கு உலகத்தில் உள்ளவைகள் அவங்களுக்கு ஞானம். கெட்டு போகிறவர்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியமாயிருக்கிறது. நீங்களோ நானுமோ அவரை சந்திக்கும்படி காத்திருக்கிற கூட்டம். என்ன வேணாலும் நம்மளை சொல்லிட்டு போட்டோம். இன்னும் கொஞ்ச காலம்தான், ரொம்ப சீக்கிரம். கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு தெரியாது அவர் எப்போ வருவாருன்னு. ஏன்னா அவர் ஒரு நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஆனால் ஒன்று விசுவாசிக்கிறேன், நம் தலைமுறையில் நம் கண்கள் காண கர்த்தர் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வருவார். ஏன்னா அவர் சொன்ன எல்லாம், இந்த 80 வருஷம் எப்போ இஸ்ரவேலன் திரும்பி வந்தானோ கடைசி காலம் தொடங்கிடுச்சு. அடுத்த 78வது வருஷத்தில் நாம் இருக்கிறோம். ரொம்ப சீக்கிரம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் நானும் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவது மட்டும்தான் பாக்கி. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க, சோர்ந்து போகாதிருங்கள். இனி இந்த யுத்தங்கள் பெருசாக மாறும், பிரச்சனைகள் பெருசாக மாறும். அந்த வசனத்தை வாசிங்க, நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இன்னும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிடறேன். வாசிங்க மத்தேயு 24:6 திருப்பி வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இந்த யுத்தம் நடக்கும்போது உங்ககிட்டயும் எங்கிட்டையும் கர்த்தர் எச்சரிப்பா ஒன்று சொல்றாரு. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தத்தில் உலகம் முழுக்க மிகப்பெரிய காரியங்கள் நடந்தாலும் நீங்களும் நானும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது எல்லா உலகத்தில், அந்த பேரழிவை பற்றி நான் நாளைக்கோ உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பயப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நியூஸ்லாம் நிறைய வரும், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். இன்னைக்கு கூட ஒரு பெரிய வைரஸ் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க உலகம் முழுக்க. மிக ஹண்டா வைரஸோ நம்ம சொல்கிறாங்க, பெருசா உலகம் முழுக்க. ஆனாலும் எதை கேள்விப்பட்டாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்றது ஒன்று தான். இப்போ இந்த நியூஸை இப்போ நான் சொல்லும் போது இதை 2 ஆங்கிளில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று இப்படி எடுத்துக்கலாம், ஐயோ இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடக்குமா, பயமாக இருக்குது, இப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் நடக்க போது நல்ல வேலை முன்னாடியே நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டார்.
ஏன்னா மத்த 24 இயேசு சொல்றாரு, இதோ நான் 25 நினைக்கிறேன், 24 இதோ நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். முன்பதாகவே அறிவிக்கிறேன். எதை சொல்றாரு? யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எல்லாத்தையும் சொல்றாரு. முன்பதாகவே அறிவிக்கிறேன். எதுக்காக? கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன், பயப்படாதீங்க. இவைகளுக்கு நடுவுல உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல ஒருவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பவும் சொல்றேன், இந்த வார் நியூக்ளியர் வாராக இருக்கும், பெரிய உயிர் சேதங்கள், உலகளாவிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் இவைகளுக்கு நடுவில் தம்முடைய ஜனங்களை எப்படி கொரோனாவுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பத்திரமாய் தேவன் பாதுகாத்தாரோ, அதே மாதிரி இவைகளுக்கு நடுவிலையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆனாலும் முடிவு உடனே. எந்த முடிவு தெரியுமா? உலகத்தின் முடிவு. ஏன்னா அவங்க 3ஆம் வசனம் என்ன கேட்டாங்கன்னா, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அந்த முடிவு உடனே வராது. இப்ப வரப்போறது வருகை. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம். சோ நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இவைகள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. இது உலகத்துக்கு பின்னால் ஓடுகிற காலம் அல்ல. இது உலகத்துக்கு பின்னாடி போய் தேவனை மறக்கிற காலம் அல்ல. தேவனை தேடி தேவைக்கு படிக்கிறது, தேவைக்கு வேலைக்கு போடும். பிரதானம் கர்த்தரை தேடுவது. உலகத்தினுடைய பிரதானம் தேவைக்கு ஓடுவது. டைம் கிடைச்சா தேவனை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்பது. ஆனால் இனிமேட்டு அது நேரம் அல்ல. இனி முழுவதுமாய் தேவனை தேடுவது. நாம் தேவைக்காக தான் வேலை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இனி ஒவ்வொரு நாளும் காத்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா.